ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான பேட்ரி டெக்னாலஜியை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பேட்ரி டெக்னாலஜி? அதான் ஆல்ரெடி நிறைய பேட்ரி டெக்னாலஜியை பற்றி பேசியாச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சா இல்லை. இப்போ புதுசாக ஒரு பேட்ரி டெக்னாலஜி பிரபலமாக போகுது அப்படின்றது தெரியுது. அது கொஞ்சம் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க. இப்போ அது ரிலேட்டடாக இப்போ நிறைய அது ரிலேட்டடான டெக்னாலஜியை டெவலப்மெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. எந்த டெக்னாலஜின்னு கேட்குறீங்களா? தம்ப்நெயிலில் பார்த்தது தான் LMFP அப்படின்ற இந்த டெக்னாலஜி. சோடியம் டெக்னாலஜியும் இதை வந்து பயங்கரமாக போட்டி போடும்னு நினைக்கிறேன். ஏன்னா காஸ்ட் வைஸ்லேயும் சரி, உங்களுக்கு எனர்ஜி டென்சிட்டி, ஏன்னா எனர்ஜி டென்சிட்டி தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எனர்ஜி டென்சிட்டியில் LFPயோட இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த டாப்பிக்கில் பேசுவோம். இந்த LMFP டெக்னாலஜியை வந்து யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BYDயும் கேட்டலும் இப்போ போட்டி போட்டுட்ருக்காங்க வேர்ல்டு வைடில். ஸோ நமக்கு நெருக்கமான கம்பெனி, அதாவது நம்ம இந்தியாவில் கார் விற்றுட்டு இருக்கிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா BYD. ஸோ இவங்களோட சீகளை பற்றி நம்ம அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம் எப்போ வரப்போகுது அப்படின்றது. இதில் சீகளை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசும்போது இது சோடியம் டெக்னாலஜியில் வருமா, இல்லை வந்து LMFPயில் வருமா, இல்லை LFPயில் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஏன்னா இவங்க சொல்கிற இந்த LMFP டெக்னாலஜி வந்து இவங்களோட பேட்ரி பிளேட் பேட்டரியில் செகண்ட் ஜென்ரேஷன் பேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதுதான் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. ஸோ நிறைய பேசுவோம். அண்டு செம்ம வெயில் அடிக்குதா, வெயில் கட்டுன்னு கட்டுது போல் இருக்குது. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாட்டா பஞ்சு, அது எடுக்க உள்ளாடியுமே போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே சூடாகுதுங்க. ஜஸ்ட் நான் கோப்ரோ எடுத்துகிட்டு போனால் கோப்ரோ சூடாகுது, கேமரா சூடாகுது, வீடியோ வெளியில் பிடிக்கவே முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ டாட்டா பஞ்ச் EV வீடியோ லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் இந்த வெயிலில் கிளாத்திங் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், கிளாத்திங் பண்ணுற பாடு இருக்கே. வெளியில் ஒரு வெயில் ஒரு பக்கம் இருந்ததுன்னா கிளாத்திங்கில் அந்த புழுக்கம் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குது. அதுக்கு தான் 100% காட்டன் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வெயிலில் நம்மளோட காட்டன் டிஷர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்பவே கம்ஃபர்ட்டாக, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக இதில் கொஞ்சம் கூட பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம எண்ணமாக இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்லேயே பாக்கெட் வச்சு நம்ம காலர் வச்ச டிஷர்ட்டும் இருக்குது. ரவுண்ட் நெக்கு சும்மா நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா ரவுண்ட் நெக் யூஸ் பண்ணலாம். அண்டு நம்மளோட DR பனியன்ஸ், உள் பனியன், நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து டிஷர்ட் கூட இல்லை உள்ள நான் உள் பனியனோடு இருக்கலாம்னா நம்மளோட DR பனியனுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாம் ரெட் லேபிள் குவாலிட்டியில் தான் இருக்குது. போய் வேணும்னா போய் ஒரு பீஸு 2 பீஸ் வாங்கி கூட உங்களோட சைஸை செக் பண்ணி பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. அண்டு நம்மளோட சைட் வந்து drmarketplace.in. இதில் போனீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் போய்ட்டு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃபர் ப்ரைஸோடு இருக்குது, எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. அதில் காட்டுற ப்ரைஸோடு நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ப்ரைஸ் பார்க்கும்போது ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். BYD அண்டு கேட்டல், இப்போ இவங்க பேட்ரி டெக்னாலஜியில் இவங்க பெரிய ஆள். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பார்ட்டில் இவங்க பெரிய ஆள். ஓவரால் அமெரிக்கன் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா பெரிய ஆள். ஓகே, ஸோ இவங்க 3 பேர் தான் பேட்டரியில் ஓவராக அடிச்சுப்பாங்க. இதில் வந்து ஏஷியன் கண்ட்ரியில் ரொம்ப போட்டி போடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டல் அண்டு BYD. இவங்களோட பேட்ரி டெக்னாலஜி ரொம்ப லீடிங் பேட்ரி டெக்னாலஜிங்க. ஏன்னா சைனீஸ் பேட்ரி டெக்னாலஜிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருப்பாங்க, எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்க. அவங்க EV பிளாட்ஃபார்மை கொஞ்சம் மிச்ச நாடுங்க, இந்த வெஸ்டர்னைஸ் நாடுகளோட அவங்க பேட்ரி எல்லாம் வந்து இன்னும் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் டெஸ்லாவோட க்ரோத்தே பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமாக அடிச்சுட்டு வராங்க. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கான்டினென்ட்டில் கூட இவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குறிப்பாக அதோட காரணம் என்னென்னா அவங்களோட பேட்ரி, ஏன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவங்க பேட்ரி டெக்னாலஜி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பேட்ரி பிளாக்கு உங்களுக்கே தெரியும், பிளேட் பேட்ரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எந்த இடத்துல போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்ரி எப்படி இருக்க போகுது, அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்ரி யார் ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறா அப்படின்ற இந்த தொழில் போட்டி இதில் நடந்துகிட்டு இதில் யூஸரான நமக்கு என்னென்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது நமக்கு பேட்ரியோட லைஃபு, பேட்ரியோட ப்ரைஸு அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து அதிகரிக்கும். ஸோ அது நமக்கு யூஸ் தானே. இவங்களோட பிளேட் பேட்டரியை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். BYDயோட பிளேட் பேட்டரி வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டான பேட்ரி. ஓகே, ஸோ BYDயோட கார் விலையே தெரியும், 30 lakhs கிட்ட இருக்குது, 30 to 35 lakhs கிட்ட இருக்குது. இப்போ இந்தியன் கார் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேட்ரி கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BYD கார் சொல்லலாம். ஏன்னா அதோட பேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களோட
பிளேட் பேட்டரி. ஓகே, ஸோ இந்த பிளேட் பேட்டரி வந்து எல்எஃப்பி பேட்டரி. ஸோ அதனால் இதோட ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது இல்லாமல் இவங்க லிக்விட் கூலிங்லாம் கொடுத்துருந்தாலுமே எல்எஃப்பிக்கான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹீட் அவ்வளோ சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இவங்களோட பிளேட் பேட்டரியை வந்து இவங்க நிறைய டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. 300 டிகிரி வரைக்கும் இவங்க வந்து ஹீட் ஏற்றினா கூட இதுக்கு ஒன்றும் ஆகலை. அண்டு ஓவர் வோல்டேஜ் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகலை. அண்டு நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம காமிச்சிருந்தோம்ல, ஒரு நெயில் வந்து பேட்டரி பேக்குள்ளே பெனிட்ரேட் ஆகுதுன்னா வெடிச்சிரும். நார்மலாக என்எம்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல, நிக்கல் மேக்னீஷியம் கோபால்ட் பேட்டரியிலலாம் வச்சு வெடிச்சிரும். இவங்களோட பேட்டரிலாம் அதில் சர்வே ஆகுது. அண்ட் ஒரு பெரிய ட்ரக் எடுத்துக்கிட்டு வந்து அது மேலே ஏற்றுறாங்க, இவங்களோட பேட்டரி பேக் மேலே ஏற்றுறாங்க. அப்பயுமே ஒன்றும் ஆகலை. அந்தளவுக்கு லோட் விஸ்டாண்ட் ஆகுது. லைஃப் டைம் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் சொல்கிறாங்க இவங்களோட எல்எஃப்பி பேட்டரிக்கே. பிஒய்டியோட பிளேட் பேட்டரி தான் இவ்வளோ நல்லா இருக்கேப்பா, இவங்க வந்து ஸ்பேஸ் கூட இல்லை நார்மல் பேட்டரியோட இவங்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ என்ன புதுசாக மறுபடியும் ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மறுபடியும் இன்னொரு அப்டேட் ஆகுது. இப்போ இருக்கிற பேட்டரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோவாட், 70 கிலோவாட்டு, 100 கிலோவாட்டு கூட பேட்டரி கொடுக்குறாங்க காரில். ஆனால் உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போனோன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பேட்டரி பேக் வேணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு எனர்ஜி டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இந்த எனர்ஜி டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும்னா இப்போ இருக்கிற எல்எஃப்பி டெக்னாலஜி வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் தான் இவங்களுக்கு அந்த எனர்ஜி டென்சிட்டி கிடைக்கும். இவங்களோட கரண்ட் எனர்ஜி டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் மேக்ஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்க. 140லேருந்து 150 வரைக்கும் தான் 150 வாட் ஹவர் பெர் கேஜி அப்படின்னு சொல்லி இவங்களோட அளவுகோல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் கரண்ட்டாக இருக்கிற பிஒய்டியோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரியோட எனர்ஜி டென்சிட்டி. ஓகே, இந்த எனர்ஜி டென்சிட்டியை வந்து யார் பீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் வந்து பீட் பண்ணுறாங்க அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியில். அதில் வந்து 200 to 210 வாட் ஹவர் கேஜி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு அவங்களோட பேட்டரியில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த எல்எம்எஃப்பி அப்படின்ற இந்த பேட்டரி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் மேக்னீஸ் ஃபெரோபாஸ்பேட், இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபெரோபாஸ்பேட்டும் இருக்கும், எனர்ஜி டென்சிட்டிக்காக மேக்னீஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எல்எஃப்பி அளவுக்கு திறனான ஒரு என்ன சொல்கிறது ஹீட் ரெசிஸ்டன்ட், அதாவது அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகாத ஒரு பேட்ரி. ஓகே, அண்ட் எனர்ஜி டென்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு சின்ன அளவுலேயே உங்களுக்கு பேட்ரி பண்ண முடியும். ஸோ லேமேன் டேர்மில் அப்படின்னு சொன்னோன்னா சின்ன கல்லு பெரிய லாபம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்ரி வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களோட டெக்னிக் வந்து இந்த சின்ன கல்லு பெரிய லாபம் தான். ஏற்கனவே எல்எஃப்பி பேட்டரியை வந்து பிளேட் பேட்டரியை கன்வெர்ட் பண்ணி அதோட சைஸை குறைச்சிருக்காங்க. அதையுமே இன்னும் கம்மியாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்எம்எஃப்பி டெக்னாலஜியை தான் அடாப்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து கேட்டல் வந்துட்டு அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியை கொண்டு வந்தோடனே பிஒய்டி சும்மா இருப்பாங்களா? அவங்களும் அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷனை வந்து எல்எம்எஃப்பியில் அடுத்த டெக்னாலஜியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இவங்களோட அதாவது கேட்டல் அளவுக்கு வரல அப்படின்னாலும் நியர் டு நியர் போட்டியில் இருக்குது. ஸோ பிஒய்டியோட கரண்ட்டாக இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கிற வாட் ஹவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 வாட் ஹவர் கேஜி. இது வந்து பிஒய்டியோட எல்எம்எஃப்பி பேட்டரி செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியோட இப்போதைக்கான நிலைமை. ஓகே, ஸோ இது வந்து போட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் வந்து யார் பெருசு அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சரி, இங்கே ஆல்ரெடி கேட்டலும் சரி பிஒய்டியும் சரி சோடியம் பேட்டரியில் வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. சோடியம் பேட்டரியில் பேரலாக கொண்டு வருவாங்க. ஸோ எது வந்து மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தினா எது வந்து உங்களுக்கு உற்பத்தி செலவு கம்மியாகும் அண்ட் உங்களுக்கு எனர்ஜி டென்சிட்டி ஜாஸ்தியாகும். எனர்ஜி டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரில் இப்போ 100 கிலோவாட் பேட்டரி வைக்கிற இடத்துல டபுள் த அமௌண்ட்டை 200 கிலோவாட் பேட்டரியை வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ப்ரொவிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து அதிகமாகும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற பேட்டரி பேக்கில் வந்து 600 கிலோமீட்டர் போகுதுன்னா அதில் வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு அவங்க வந்து அந்த பேட்டரியோட திறனை வந்து அதிகரிப்பாங்க. ஸோ அப்படி பாருங்கள், ஒரு 1000 கிலோமீட்டர் ஒரு காரில் ஒரு சார்ஜுக்கு போகுது அப்படின்னா அப்போ நம்மலாம் சார்ஜ் போட்டோன்னா ஒரு மாதத்துக்கு வந்து காரை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் 1000 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் போதும், அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்டு இந்த பேட்டரியில் வந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட் பேட்டரியோட
15 to 20% வந்து உங்களுக்கு எனர்ஜி டென்சிட்டி இருக்க போது, அந்த சைஸுமே கம்மியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு அது இல்லாமல் வந்து இந்த பேட்டரி எல்லாம் வந்துடுமா? ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 15 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜிங் ஆகிடும். ஸோ ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நம்ம கார் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்படி போட்டோடனே அவர் டீயை குடிச்சிட்டு வரதுக்குள்ளே நம்மளுக்கு சார்ஜ் ஆகிடும். பேட்டரி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இதில் தான் வந்து இந்த கேட்டலும் பிஒய்டியும் வந்து இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டால்ஃபினில் ஆல்ரெடி இந்த செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியை போட்டு டெஸ்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டால்ஃபின் சீகல்லாம் வந்து அடுத்தது இந்த செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியோட வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ரேஞ்ச் வந்து நமக்கு கவலையே பட தேவையில்லை. பர் சார்ஜுக்கு அட்லீஸ்ட் 600 கிலோமீட்டர் எப்படி ஒரு சார்ஜுக்கு 600 கிலோமீட்டர், அதுவும் பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு 15 லேக்ஸ். ஏன்னா டால்ஃபினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லேக்ஸ்க்குள்ளே வரும். அதே உங்களுக்கு நெக்ஸானுக்கு என்ன ப்ரைஸோ அந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகே, 15 லேக்ஸுக்கு ஒரு 500-600 கிலோமீட்டர் ஒரு காரு போகுதுன்னா யார் வேணான்னுவா? ஓகே, ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் ஃப்யூச்சர் அப்படின்றது நான் சொல்கிறது இன்னும் ஒரு 2-3 வருஷத்துலேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ஆட்டோ சீல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ உடனுக்குடன் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி இப்போ ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வரும்போது நீங்கள் கேட்பீங்களா இந்த பேட்டரி டெக்னாலஜின்னு சொல்கிறீங்க, எப்போ இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ பிஒய்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஸ்கேல் அப் பண்ணும்போது மற்ற நாடுகளை கவர் பண்ணும்போது நம்ம இந்தியாவையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோட எண்டு பகுதி கொண்டோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் LMFP பேட்டரி டெக்னாலஜி. ஃபியூச்சரில் ஏதாச்சும் இதை பற்றின நியூஸ் அப்டேட் பிஒய்டி தரப்புலேருந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.